கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 24 எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோவை பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, சிதம்பரம் சரியான கோவத்தில் இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யா நேராக சிதம்பரத்துக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, ஒழுங்காக பார்த்துக்க சொன்னேன், கார்த்தி இந்த பொண்ணையும் வச்சு பாட வைக்கிறானா அப்படின்னு. ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இப்படி கோட்டை விட்டுட்டே அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சார் இப்போதைக்கு நீங்கள் சரியான கோவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கார்த்தியை வளர விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆடியோ கம்பெனி எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால் அவனை பழி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சிதம்பரம் கேட்குறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எத்தனை பேரும் உங்கள் போட்டிக்கு நடுவில் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க எல்லோரும் இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கார்த்தியும் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்போ சிதம்பரம் சொல்கிறாரு, ஒருவேளை அது உன் குடும்பத்தில் உள்ள ஆள் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவன் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வீட்டில் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அவனை தீர்த்து கட்டினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சிதம்பரத்துக்கிட்ட ஐடியா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, இவளை நம்பக்கூடாதான், ஆனால் கார்த்தியை வளர விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. அவனை விடக்கூடாது. ஒரு பாட்டிலேயே இவ்வளோ பெரிய ஆளாகிட்டான். அதுக்கப்புறம் பாட்டை ரிலீஸ் பண்ணால் அவ்வளோதான். அதனால் இவனை தீர்த்து கட்டுறது தான் நல்லது அப்படின்னு சிதம்பரம் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, சார் நம்மளுடைய எவ்வளோ பெரிய கனவு நிறைவேறியிருக்கு, அதனால் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க, கார்த்தியும் நானும் அதே தான் தீபா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஐஸ்வர்யா நேராக சிதம்பரத்துக்கு கால் பண்ணி இது மாதிரி 2 பேரும் தனியாக கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சிதம்பரமும் அதே கோவிலில் ரவுடிகளை அனுப்பி வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் கார்த்தியோட கை காலையாவது உடைக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சில ரவுடிகள் கார்த்திகிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்க. கார்த்தி எவ்வளவோ அவாய்ட் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அந்த ரவுடிங்க வந்து கார்த்தியை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் கார்த்தியும் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப ஷாக் ஆகுறாரு.